துணை முதலமைச்சர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்குலாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலிலே செயல்படுத்தப்படும். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உங்களுடைய அப்படி அல்ல, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டுமா இல்லை, நாங்கள் இயங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக அது எங்கே போகலாம். ஏன்னா துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா, கொடுக்கலாம் இல்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதால் திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சாரம் அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல் திட்ட மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது. அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. அது வருகின்ற தேர்தலில் கோவை மாவட்டம் மருதமலை கோயிலுக்கு செல்லும் பாதைக்கு அருகே ஒற்றை யானை முகாமிட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் நிகழ்விடத்திற்கு வந்த அவர்கள் பட்டாசுகளை வெடித்து யானையை வனத்திற்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராய ஒழிப்பு பணிகளை கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு சாராயம் கடத்தப்படுவதை தடுக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நிலையில் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர்க் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி ஆகியோர் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள இன்னாடு, சேராப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அடர்ந்த வனப்பகுதியில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றது தொடர்பாக ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அரசு மருத்துவமனை எதிரே உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து அபாய சங்கு ஒலித்ததால் அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து பார்த்தபோது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆவதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரில் தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் சினிமா துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஏங்க 70 வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது. எங்களை போல நடிகர்கள் நடிகர்களாலே இருந்துருவோம். நாங்க ஏன் அரசியல்வாதிகள் ஆகும்? அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் வராங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய படுகொலைகள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவும் விஷால் வேதனை தெரிவித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் அழகுமுத்துக்கோனின் 267வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு 3,50,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல புதுக்கோட்டை ஜீவா நகரில் பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் ஆட்டம், மயிலாட்டத்துடன் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மாட்டு வண்டி பந்தயத்தில் சிறிய மாட்டு பிரிவில் 17 மாட்டு வண்டிகளும், பெரிய மாடு பிரிவில் 10 மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன. அதேபோல குதிரை வண்டி பந்தயத்தில் 10 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. ஆடி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 2வது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி சனிக்கிழமை மாலை முதலே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வர தொடங்கினர். விடிய விடிய நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியே பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். 2வது நாளிலும் ஏராளமானவர்கள் கிரிவலம் சென்றனர். தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்தனர். முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு சென்றபோது சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. அஞ்சு மணில இருந்து கியூல நிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கியூ நிக்கிறோம். கியூ கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. ஏன்னா அங்க பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. 2 பேர் குழந்தைய கீழே போட்டுட்டாங்க. திருப்பதியில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, கரூர்ல இருந்து, காங்கேயத்துல இருந்து எங்கெங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த மாட்டம் மாசம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் வருவாங்க தெரியுது. அதுக்கு ஒரு முன்னேற்பாடா ஒரு கம்பு தடுப்போ இல்ல ஒரு கம்பி வளையமா போட்டு லைன் பிரகாரம் விடலாம். அந்த ஒரு எச்சரிக்கை பண்ணவே இல்லை. பாஜகவினரால் திராவிட சித்தாந்தங்கள் மக்களிடையே பிரபலமடைந்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பெரியார் விஷன் OTT தளத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் பேசியவர், மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தவர் பெரியார் என்றார். வட மாநிலங்களிலும் தற்போது பெரியாரின் படம் வைத்து போராட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் கனிமொழியை குறிப்பிட்டார். நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நீங்க எங்களை எதிர்க்கணும். தொடர்ந்து எங்களை நீங்க எங்களுடைய கருத்தியல்களை, உங்களுக்கு கருத்தியல் இல்லை, அதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது. உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை, எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்க முடியும்.